தமிழகத்தில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான 2ஆம் தாள் நடைபெற்று முடிந்த நிலையில் தேர்வு எப்படி இருந்தது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஆண்டுதோறும் மத்திய மாநில அரசுகளால் தனித்தனியாக நடத்தப்படுகிறது. இதில் தகுதி பெறுவோர் மட்டுமே ஆசிரியர் பணியில் சேர முடியும். இந்நிலையில் ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. மேலும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் சுமார் 1.75 லட்சம் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் ஆசிரியர்களின் வசதிக்காக 3 சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்தது. அந்த வகையில் பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கான முதல் சிறப்பு டெட் தேர்வு ஜூலை 4, 5 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. ஜூலை 4ஆம் தேதி முதல் தாளும் ஜூலை 5ஆம் தேதி 2ஆம் தாளும் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தாள் 2ஐ 1,60,929 பேர் எழுதியுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. மேலும் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்ட 613 தேர்வு மையங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் சுமூகமான தேர்வு நடைபெற்றதாகவும் டிஆர்பி தெரிவித்துள்ளது. தேர்வு ஒட்டுமொத்தமாக ஆவரேஜ் அளவில் இருந்ததாக தேர்வு எழுதிய ஆசிரியர்களும் நிபுணர்களும் தெரிவிக்கின்றனர். மொழிப்பாடங்களில் கேட்கப்பட்ட கேள்விகள் எளிதாக இருந்தன. உளவியல் கேள்விகள் சற்று வித்தியாசமாக இருந்தன. கூற்று, காரணம், பொருத்த வகை வினாக்கள் அதிகமாக இருந்தன. அவை விடையளிக்க அதிக நேரம் எடுத்துக்கொண்டன என தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் தமிழ் வினாக்கள் எளிமையாக பாடப்புத்தகத்திலிருந்து நேரடியாக கேட்கப்பட்டிருந்தன. அதேபோல் ஆங்கில பகுதி வினாக்களும் சற்று எளிதாகவே இருந்தன. கணித பகுதியை பொறுத்தவரை எண்ணியல், அளவியல், வடிவியல் பாடங்களில் அதிக கேள்விகள் இடம்பெற்றிருந்தன. அறிவியல் சற்று கடினமாக இருந்தது. அதே சமூக அறிவியல் பகுதி சற்று எளிதாகவே இருந்தது. உளவியல் பகுதி வினாக்கள் சற்று யோசித்தால் விடையளிக்கக்கூடிய வகையிலே இருந்தன என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.